இப்போ நம்ம இப்போ நாங்கள் கண்கூடாவே பார்க்குறோம். நீங்கள் வராகி அம்மன்கிறது உங்களுக்கு சப்த கன்னியர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் ஒரு அம்மா தான் இவங்ககிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசண்டாக நிறையா கோயிலில் எல்லா இதுலேயுமே பிரபலமாகிட்டு வராங்க. நானும் அதை பார்த்தேன். சில விஷயங்கள் நிறைய நடக்குது. இது எதிர்ச்சியாக பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலேயே நிறைய அற்புதம் ஆகிருக்கு. வராகி அம்மனை வீட்டிலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னுடைய பெட்ரூம்லேயும் வச்சுருக்கேன், பூஜை ரூம்லேயும் வச்சுருக்கேன். பெட்ரூம்னா என்னுடைய பீரோ இருக்கு இல்லைங்களா, அங்கே வச்சுருக்கேன், படுக்கிற இடத்துலையே. அதை பற்றி எனக்கு கவலைப்படல. நம்ம அம்மா மாதிரி நினைக்கிறோம், அவ்வளோதான், தீர்ந்து போச்சு. ஆனால் அந்த அம்மா பார்த்திங்கன்னா நமக்கு சில விஷயங்கள் நிறைய நடத்தி கொடுக்கும். இது நார்மலாக பார்த்திங்கன்னா மாதத்தில் 2 பஞ்சமி வருங்க. தேய்பிறை பஞ்சமி, வளர்ப்பிற பஞ்சமி. அந்த 2 பஞ்சமியிலையும் ஈவினிங் 7 மணிக்கு மேலே வழிபடுறது ரொம்ப விசேஷம். இது மெயினாக இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் எலுமிச்சம்பழம் சாறு, சுக்கு பவுடர் கொஞ்சம், ப்ளஸ்ஸு வெல்லம், நாட்டு வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அது லேசாக கலந்து ஒரு பானகம் மாதிரி ரெடி பண்ணி அவங்களுக்கு படைக்கிறது ரொம்ப சிறப்பு. இதேமாரி இந்த மரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, இது மாதிரி கிழங்கு ஐட்டம்லாம் கிரவுண்டில் விளையுது இல்லைங்களா, அந்த கிழங்கெல்லாம் இதுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும். அது குடிக்கிறப்ப என்னென்னா அது கொஞ்சம் சூட்சமமாக அதை சாப்பிட்டுட்டு நமக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கும். அது அனுபவபூர்வத்தில் தான் ஒன்று வரும். நம்ம எப்படி ஒரு பாபாவை கும்பிட்றோமோ, இல்லை இது மாதிரி இவங்க எல்லாமே சூட்சமாக நமக்கு வேலை பண்ணுவாங்க. நான் அது நிறைய பார்த்துட்டேன். இல்லை சார், இப்போ நம்ம இயல்பாகவே ஆரம்ப காலங்கள்லேருந்து பார்க்க முடியுது, இந்த பால் குடிக்கிறது, ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம இப்போ நாங்கள் கண்கூடாவே பார்க்குறோம், நீங்கள் தண்ணி குடிக்கிறத குடிக்கிறத பார்க்க முடியுது. அது நம்ம மக்களுக்காக ஒரு அன்போடு கொடுத்தா எல்லாமே நடக்கும் சார். நான் அதான் என்ன சொன்னேன், கடவுள் முதல்ல அன்பு தான் கடவுளை, அன்பே சிவம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இப்போ இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா குடிக்காது, நான் கொடுத்தா குடிக்கிறேன், ஒன்றும் இல்லைங்க, அன்பு தான் எல்லாமே, தானாக நடக்கும் எல்லாமே. இது பாருங்கள், இப்போ நான் கொடுக்குறேன், அது அப்படியே இழுக்கும், அவ்வளோதான். இங்கே ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா, இது ஃபுல்லாக தான் இருக்கும். இது சின்ன வெள்ளி சிலை தான், அது சின்னது. இது அது வாய்க்குள்ளேயே போகாது பாருங்கள். இது நீங்கள் அந்த வாய்க்கிட்ட வைக்கிறப்பயே பாருங்க, இவ்வளோதான், 2 சொட்டு தான் இருக்கும். இது இவ்வளோ இருக்கு இல்லைங்களா. இந்த ஸ்பூன் இன்னும் சின்னதாக இருக்கணும். அவ்வளோதான். அது கொஞ்சம் தண்ணி லேசாக கொஞ்சம் போய் கீழேயும் போகும், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அது இழுக்கும், தண்ணியை இழுக்கும். ஸோ அது வராகி அம்மன் உங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் வச்சும் வழிபடலாம். எல்லாம் மனசு தான் சார் காரணம். இப்போ சென்னை என்கிட்ட ஒருத்தர் வராகி சில ஒன்று வாங்கி கொடுங்கன்னு சொல்லி வாங்கினார். வீட்டுக்கு போய் வச்ச உடனே என்ன பண்ணார், பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வாராகி வைக்கக்கூடாது ஏதோ சொன்ன, பயந்துக்கிட்டு போய் கோயிலில் வச்சுட்டாரு. ஒருத்தர் அது மாதிரி இருக்காங்க. நான் அதை பற்றி என்னென்னா, எனக்கு நம்பிக்கை எந்த கடவுளுங்கிறது நமக்கு என்னங்க கெடுதல் தான் பண்ணாது. சில பேர் காளியை வீட்டில் வைக்கக்கூடாதும்பாங்க. இப்போ காளியை கூட நான் வீட்டில் வச்சுருந்துருக்கோம் ஒரு சில நேரம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம மனசு தான் எல்லாமே. அதுக்கு ஒரு உருவம் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு பயம் பண்ணிக்க வேண்டியதான் இல்லையா. ஆனால் உண்மை அது இல்லை. அன்போடு நீங்கள் எந்த கடவுளை வணங்குனீங்கனாலும் அந்த கடவுள் சக்தி நமக்கு உதவி பண்ணும். சிவனை வணங்கினாலும் சரி, அம்மனை வணங்கினாலும் சரி, எல்லாம் ஒன்று தான். கடவுளுங்கிறது ஒன்று தாங்க, ரூபந்தான் வெவ்வேறையாக இருக்கும், அவ்வளோதான்.